Hey guys, welcome back to my channel. So இந்த வீடியோ வந்து ஒரு travel vlog-ஆ இருக்க போகுது. எங்கே போகிறோன்றது ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. பட் ஸ்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம எங்கே போகிறோன்னா பெங்களூர் டு ஹொக்னேக்கல் போகிறோம். அண்ட் போகிறது ரூட் எப்படின்னுறதும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ ஃபுல் வீடியோ வந்துட்டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ நம்ம வந்துட்டு போகிற ரூட் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ தட் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்துட்டு வீட்டிலேருந்து அத்திபேலேருந்து ஹொசூர்லேருந்து ராயக்கோட்டை ஆகிட்ட பிறகு ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா வரும். ஸோ அந்த இதில் ட்ராவல் பண்ணிட்டு அப்புறமா நம்ம ஃபைனல் டெஸ்டினி ரீச் பண்ணிவிடுவோம் ஹொக்னேக்கல். இனிஷியலி எங்கள் டேடி தான் கார் ஓட்டின்னு இருந்தார். அதுக்கப்புறமா எங்கள் மம்மி அடம் பிடிச்சி நானும் ஓட்டுவேன் காரு அப்படின்னு சொல்லிட்டு காரை ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நல்லா அப்படியே ஸ்மூத்தாக போனாங்க. எங்கள் மம்மி போடுறா பிஜிஎம் அர்ஜுனல் வில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டாங்க. ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே என்ட்ரி ஆன உடனே கொஞ்சம் தூரம் வந்துட்டு ஆஃப் ரோடிங் இருந்துச்சு. அந்த ஆஃப் ரோடிங்கில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இந்த டர்னிங் பாயிண்ட்ஸ் தான். டேர்ன் பண்ணும்போது ஒரு மாதிரி வேறு லெவலில் ஃபீலாக இருக்கும். அண்ட் சன்ரூஃபில் நின்றுன்னு இந்த ஃபுல் வியூ பார்த்துட்டு இருந்தோம். செம்மையாக இருந்துச்சு. செம்மையா இருக்கு வியூ. சன்ரூஃப்ல அது ஃபாரஸ்ட் ஏரியா. ஸ்லைட்டா பயமா இருக்குது. ஏன்னா இது ஃபாரஸ்ட் ஏரியா, எப்போ என்ன வரும்னு தெரியாது. நானும் பார்க்குறேன் ஏதாவது அனிமல் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னும் தெரியல, வெறும் பீகாக் மட்டும் தான் தெரிஞ்சுது. பார்ப்போம் போக போக என்னென்ன இருக்குது இந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு. மங்கிங்கோ இருந்துச்சு. செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இது. ஆனால் க்ரொக்கடைல் எல்லாம் இருக்கும். ஸோ சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போர்ட்லலாம் எழுதியிருக்காங்க. ஸோ சேஃபாக இருக்கணும். இங்கே ஃபுல்லு காவேரி ரிவர் இருக்குது இங்கே. அண்ட் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபாரஸ்ட்டு. இது சுற்றியும் ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குது.
இங்கே crocodile இருக்குது. ஸோ போர்ட்லெல்லாம் பிவேர் ஆஃப் crocodile அப்படின்னு போட்டிருக்காங்க. திடீர்னு வந்து முதல்ல வாங்கி கொடுத்தோம்னா அந்த வேல வந்துட்டு ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்து என்ட்ரி ஃபீஸ் 50 ருபீஸ் வாங்கிக்கினாங்க. அதுக்கப்புறமா ஒக்னேக்கல் இன்னும் 1.1 கிலோமீட்டர் இருக்கு. ஸோ 1 கிலோமீட்டர் ஒக்னேக்கல் ரீச் ஆகிறதுக்கு ஸோ அந்த டைமில் வந்துட்டு எதுனா என்ட்ரன்ஸ் கேட் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபாய் ஊர் பஞ்சாயத்து என்ட்ரின்னு சொல்லிட்டு 100 ரூபாய் வசூல் பண்ணிட்டாங்க. ஸோ ஒக்னேக்கல் ரீச் ஆயிட்டோம். ரோட்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை அது இதுன்ட்டு எல்லாம் இருக்கு. செம்மையாக வாசமாக தூக்குது. ஃபிஷ் ஃப்ரை சாப்பிடணும் நல்லா. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. கிங்ஸ் பிளேஸுக்கு வந்திருக்கோம் பார்க்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வாட்டர் கேம்ஸ் எல்லாம் இருக்கு. எவ்வளோ படி 100 ரூபாவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபிஷ் மார்க்கெட்டு. ஸோ இங்கே வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ஸும் அவைலபிள் இருக்குது. பட் ஸ்டில் சில பேருக்கு வந்துட்டு ஹோம் குக்கிங் டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து ஃபிஷ் கறிக்கும் பின்ன ஃபிஷ் ஃப்ரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணி சமைக்கிறவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம். ஸோ நம்ம வந்துட்டு போட்டிங் போயிட்டு வர்றதுக்குள்ளே நான் குக் பண்ணி வச்சுருவாங்க. சுட மீன் கறி. இப்போ போட்டிங் போக போகிறோம். எல்லா சேஃப்டி எல்லா ப்ரிகாஷன் எடுத்தாச்சு. போகலாம். அம்மா இந்த கண்ணாடி லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி போயிட்டுருக்கேன். பயமாக இருக்குது கொஞ்சம், ஆனால் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபுல் லொக்கேஷன் இது எல்லாமே காமிக்கிறேன். ஹாய் சல்மா ஆண்டி. ஹாய் பா. ஹாய் சார். பாருங்க செம்ம வியூ, ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க, நாங்கள் வரணும் கால் பண்ணுறோம். அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுமா எப்படிமா இருக்கு? ஒரே குஜால் தான். ஜாலி ஜாலி. 1500 தான். ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் டிக்கெட் கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள் செம்மையாக இருக்கு. செம்மையாக இருக்குது. அட்லீஸ்ட் லைஃப்பில் ஒன்ஸாவது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த போட்டிங் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் பயமாக இருக்குது, ஆனால் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. இருங்கக்கா.
பார்த்து. அதுக்குள்ள இங்க வந்துட்டுமா? பண்ணுங்க அவ்வளோதான். கொஞ்சம் ஹார்டா இருக்கு. ரவுண்ட் அடிக்கிறியா? தானா போல தள்ளுற விதம் அந்த மாதிரி தான். இவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு பாருங்க. இப்ப டிரைவிங் வேலையை விட்டு போட்டு பின்னாடி தள்ளுறாரு இவரு. முக்குனாப்பா அதுனா அவ்வளோ பஞ்சா உட்காந்து நிக்குது. போட்டிங் முடித்த உடனே சாப்பிட்லாம் லன்ச் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணோன்னே அவங்க லொக்கேஷன் அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறமா சுட சுட சாப்பாடு, ஃபிஷ் கறி அண்ட் ஃபிஷ் ஃப்ரை. ஸோ சாப்பிட்டு முடித்த உடனே சரி வீட்டுக்கு போய் சீக்கிரம் சேர்ந்துடலான்ட்டு ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். பாய். Yeah.